ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் திணை அரிசியின் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். நாம் தினமும் சாப்பிடும் அரிசி கோதுமையை விட சிறுதானியங்களில் அதிகமாக இரும்பு சத்து உள்ளது. சிறுதானியங்களை நாம் உணவாக சேர்த்து கொண்டால் நம் உடலுக்கு நல்லது. சிறுதானியங்களில் பல வகைகள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் திணை அரிசி. திணை அரிசியை நாம் உணவாக உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். திணை நார்ச்சத்து நிறைந்த உணவு. நாம் தினமும் ஒருவேளை திணை அரிசியை சாப்பிடும்போது நம் வயிறு, குடல், கணையம், இதய உறுப்புகளை வலுவுபடுத்தும். திணை கொண்டு செய்யப்பட்ட உணவை நாம் தினமும் சாப்பிடும்போது நம் தசை வலுவடையும். தோலில் சுருக்கம் ஏற்படுவதை தடுத்து பளபளப்பு தன்மையை அதிகரித்து இளமையாக இருக்கும். திணை தானியத்தில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளது. திணை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக உண்பது மன அழுத்த பிரச்சனைக்கு ஒரு சிறந்த உணவு. அடிபட்டு எலும்பு உடைந்தவர்கள் திணை உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடைந்த எலும்புகள் விரைவில் கூடும், எலும்புகள் வலுவடையும். திணை புரதச்சத்து அதிகம் கொண்டது. ஆனால் கொழுப்பு சத்து இல்லாத சில உணவுகளில் இதுவும் ஒன்று. தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை சம அளவில் வைத்துக் கொள்ளும். குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணமாக திணைக்கஞ்சியை கொடுக்கலாம். ஜுரம் வந்தவர்களுக்கு திணைக்கஞ்சியை கொடுத்து வந்தால் உடல் சோர்வு போகும். திணை அரிசியில் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது. கண் மற்றும் முடியின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. திணைக்குள் உடலுக்கு நன்மை தருவதுடன் குழந்தை பெற்ற அம்மாவுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. திணை அரிசியை தினமும் ஒருவேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் காணாமல் போகும். இது போன்ற நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டதுதான் திணை அரிசி. திணை அரிசியை வைத்து சாதம், பிரியாணி, பொங்கல், உப்மா, இட்லி, தோசை, அடை, புட்டு, லட்டு, பாயாசம், அல்வா, பணியாரம், கொழுக்கட்டை என நிறைய விதமாக சாப்பிடலாம். தினமும் உணவாக சாப்பிட முடியாதவர்கள் திணை அரிசியை வறுத்து பொடியாக்கி அதனுடன் தேன் கலந்து உருண்டை பிடித்து வைத்து தினமும் அதை சாப்பிடலாம். உடல் வலுவு பெற நம் முன்னோர்கள் அரிசி, கேழ்வரகு, கம்பு, வரகு, திணை ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொண்டனர். இதனால் அவர்களின் உடலானது தேக்கு மரம் போல் திடமாக இருந்தது. இயற்கை முறையில் விளைந்த திணையை நாம் தினமும் ஒருவேளை சாப்பிடும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். திணையில் மஞ்சள், வெள்ளை, கருப்பு போன்ற திணைகள் உள்ளன. இவை அனைத்தும் அதிக சத்துக்கள் கொண்டவை. திணை அரிசியில் வளமான புரதம் இருப்பதால் உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கிறது. திணை அரிசியில் இவ்வளவு நன்மை இருப்பதால் முடிந்தவரை திணை அரிசியை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல பார்க்கலாம்.